நம்மளுடைய உதயநிதி அங்கிள் பேசின பேச்சுக்கு தஞ்சாவூர் போலீஸ் மண்டிலே நறுக்கு கொட்டி இனிமேல் பேசுவியா பேசுவியா, இது ஒண்ணு உங்க அப்பாவுடைய ஆச்சு இல்ல, பேசக்கூடாது, ஒழுங்கா பேசணும் அப்படின்னு மண்டிலே கொட்டி ஒரு 10 மணி நேரம் சுத்த விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. பாத்ரூம் கூட போகாம வச்சு செஞ்சு விட்டாங்க தஞ்சாவூர் போலீஸ். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும், திரிஷா அவர்களை பத்தி தான் வந்துட்டு உதயநிதி பேசியிருந்தாரா இல்ல முதலமைச்சர் பேசியிருந்தாரா, திரிஷாவை பேசினாரு பேசினாரு உருட்டு விட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்களுடைய அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்க உதயநிதி அவர்களுடைய அப்பாவா இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே பேசுற பேச்செல்லாம் ஒரு கல்ல 2 மாங்கா. ஏன்னா எல்லாமே டபுள் மீனிங்ல தான் பேசுவாங்க. அவனும் நோக்கினால் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரு. ஏன்னா மாங்காயத்தான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படிலாம் பல மாதிரியான பல மீனிங்ல பேசக்கூடிய கொள்கை கொண்டவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடுல அப்படிப்பட்ட வழிமுறையில வந்த நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் நம்மளுடைய உறுப்பினர் ஆட்சி உதயநிதி அவர்கள் வந்து ஏன்னா பேசுறது ஒண்ணு புதுசு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியமா அவங்க அப்பா அவங்களுடைய தாத்தா, அதாவது அவங்களுடைய தாத்தால வந்து ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் பேசினதெல்லாம் பாவாடை நாடாவை அவர்த்து பாக்கணும் அப்படி இப்படிலாம் பேசின ஒரு ஆபாசமான பேச்சுக்கள்லாம் சட்டசபையிலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட கொள்கையில வந்தவங்க. இது வந்து புதுசு கிடையாது. இதுல என்ன அப்படின்னா, இதுல என்ன ஊட்டுறாங்க அப்படின்னா, உதயநிதி அவர்கள் மேல பேசிக்கிருக்காரு, மேல பேசிக்கிறவங்க கீழே இருந்து திரிஷா அப்படிங்கிற பேரு உச்சரிக்கப்படுது. அப்படி திரிஷா அப்படிங்கிற பேர் உச்சரிக்கப்பட்ட உடனே மேல இருந்து அவர் ஒரு சொல்லக்கூடாத, ஏன்னா பொதுவெளியில பேசக்கூடாத ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அந்த வார்த்தை வந்து திரிஷாவை வந்துட்டு ஒண்ணு குறிக்கல, சரியா? முழுக்க அதுல வந்துட்டு டைரக்டா பாதிக்கப்படுறது, டைரக்டா உச்சரிக்கப்படுறது, டைரக்டா தாக்கப்படுறது முதலமைச்சர் தான். அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டாலே தெரியும். ஏன்னா டைரக்டா வந்து முதலமைச்சர் தாக்கி பேசணும். அப்ப என்ன உருட்டுறாங்கன்னா, உருட்டு இது இப்போ வந்து திரிஷாவதுன்னு சொல்லிட்டாரு, திரிஷாவை சொன்னா கோவம் வருது, திரிஷா அண்ணியார சொன்னா கோவம் வருது, திரிஷா வந்துட்டு அவரோட அண்ணி, திரிஷாவை சொன்னா கோவப்படுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. ஆனா உதயநிதி வந்து திரிஷாவை குறி வச்சு பேசவே இல்லை. கீழே இருந்து உச்சரிக்கப்பட்ட பேரு தான் திரிஷா. ஆனா மேல நின்றுகிட்டு உதயநிதி அவர்கள் சொன்னது விஜய் அவர்களை தான், டைரக்டா முதலமைச்சர் அவர்களை தான் தாக்கி பேசிருக்காங்க. இதை வந்து மூடி மறைச்சு பெண்களை வந்து கொச்சைப்படுத்தினாரு, பெண்களை கொச்சைப்படுத்தல, டைரக்டா முதலமைச்சரை கொச்சைப்படுத்திருக்காப்ல. ஏன்னா மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கொச்சைப்படுத்திருக்காப்ல. ஏன்னா இது வந்து நீங்க இப்படி தொடர்ச்சியா பேசுறதுக்கு, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு, இது வந்து உங்க அப்பாவுடைய காவல்துறை இல்ல. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்களாட்சியினுடைய காவல்துறை, இது வந்து மன்னராட்சியினுடைய காவல்துறை கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு முதலமைச்சரை ஏன்னா ஒருமையில பேசுறது, ஏன்னா நக்கலா பேசுறது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுறது, இதெல்லாம் இன்னைக்கு அதிகமா பார்க்கப்படுது. ஏன்னா குறைஞ்சபட்சம் நீதியோடையும் குறைஞ்சபட்சம் அறத்தோடையும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாடு தாங்காது. ரொம்ப ரொம்ப பொறுமையோடு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப கண்ணியமான முறையில தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. ஆனா இரும்பு கரம் கொண்டு இவங்கெல்லாம் ஒடுக்கணும், இவங்கெல்லாம் அடக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் பத்தாது. ஏன்னா தமிழ்நாடே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஆட்டி படுத்துருவாங்க. எங்களை அரசு பண்ணிட்டாங்க, எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, கருத்து சுதந்திரம் இல்ல, ஏன்னா இது வந்து மக்களாட்சியா மன்னராட்சியா, அது வந்து அப்படி எப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு அரஸ்டுக்கு உதயநிதி அவர்கள் வந்து ஏன்னா உள்ளக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. பாத்ரூம் போறாரு, பாத்ரூம் கூட போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாத்ரூம் போயிட்டு பொறுமையா தான் கூட்டு போறாங்க. ஏன்னா தஞ்சாவூர் காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு கிட்டத்தட்ட போறதுக்கு ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் பிறகு கொண்டு போய் அவங்க வந்து விசாரிச்சுட்டு ஏன்னா திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. திருப்பி அனுப்பிட்டோன்னே என்னமோ சுதந்திர போராட்டத்துக்காண்டி, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவிரி நீர் போராடுறதுக்காண்டி போராடி, ஏன்னா அதுக்காண்டி சிறைக்கு போயிட்டு வந்தது மாதிரி என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே உற்சாகம் கொடுக்குறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவங்க என்ன ஜெயில இருந்து எதுக்கு போயிட்டு வராங்க? ஏன்னா ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வராரு உதயநிதி. ஏன்னா இது வந்து உங்களுடைய அம்மா முன்னாடி, உங்களுடைய அக்கா முன்னாடி, உங்களுடைய மனைவி முன்னாடி, உங்களுடைய மகள் முன்னாடி நீங்க பேசுவீங்களா? கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம இவ்வளவு பெரிய வார்த்தையை பதிவு பண்ணிட்டு, என்ன ரொம்ப மட்டமான வார்த்தையை பதிவு பண்ணிட்டு போலீஸால கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. அதுக்கு
எல்லா மாவட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்பு தூக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. நான் போராட்டம் பண்றவங்க கேட்கிறேன், உங்க அக்கா தங்கச்சிக்கு இந்த அவர் உதயநிதி பேசின பேச்சை போட்டு காமிப்பீங்களா? இல்ல உங்களுடைய அம்மாட்ட இதை வந்து காமிப்பீங்களா? உங்களுடைய மனைவிட்ட உங்க மகள்கிட்ட இதை காமிப்பீங்களா? உதயநிதி பேசுறது தவறா இல்லையா? இது அவர் பேசுனது தவறா இல்ல கண்டிக்கக்கூடியதா இல்ல வந்து இது பெருமையாக போட்டு போடக்கூடியதா? கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எல்லா திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப நினைக்கும் போது அருவருப்பா இருக்கு. சாலையில் நின்று மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. அதுல பெண்கள்லாம் வேற, பெண்கள் போறாங்க, புர்கா போட்டு போறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அதுல வந்து கலந்துகிட்டு ஒரு இழிவான ஒரு செயலுக்கு ஏன்னா ஆதரவு தெரிவித்து இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த ஆட்சியில ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு தடுக்கப்படுமா ஒடுக்கப்படுமா அப்படின்னா தெரியாது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய மாண்பு மிகுந்த ஒரு ஆட்சி, ஏன்னா கண்ணியமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சியில இந்த மாதிரியான அருவருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு கேவலமான பேச்சுக்கள் எல்லாம் வன்மையா கண்டிக்கணும். இது வந்து பழிவாங்கக்கூடிய கைது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது, இளைஞர்களுக்கு தவறாக வழிகாட்டிடக்கூடாது, பெண்களை கொச்சைப்படுத்திடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு கைது தான் இது. அது மட்டும் இல்லாம நம்ம சாட்டை துறைமுருகன், அதாவது திமுகவுடைய கொத்தடிமையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவரெல்லாம் வந்து ஏற்கனவே விஜய் போடா விஜய், வாடா விஜய், விஜய் மேனே நீலப்பிரிய விஜயா அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப கேவலம் பேசியிருந்தாரு. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு மாண்போடு பேசுறாரு. அது ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு வீடியோ எடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மாண்போடு பேசிக்கிருக்கேன், ஏன்னா மாண்பை கெடுத்துடாதீங்க அப்படின்னு. நீங்க மாண்போட பேசல, உங்களை மாண்போடு பேச வச்சிருக்கு இந்த அரசு. நீங்க விஜய் டேய் வாடா விஜய், டேய் போடா விஜய், டேய் விஜய் நீ என்ன பெரிய விஜயோ அப்படின்னு பேச முடியுமா உங்களால? தூக்கி உள்ள போட்டுருவாங்க, குண்டாசுல தூக்கி உள்ள போட்டுருவாங்க, வெளியில வர முடியாது, ஒரு 6 மாசத்துக்கு உள்ள வச்சு என்ன புத்தகத்தை படிக்க விட்டுருவாங்க, என்ன வேடிக்கை பார்க்க விட்டுருவாங்க என்று பயம். அந்த பயத்தினாலதான் இன்னைக்கு சாட்டைலாம் வாயை மூடிக்கிருக்காரு. கேட்டா நாங்க மாண்போட இருக்கோம். நீங்க மாண்போடு ராஜா, மாண்போடு இருக்க வச்சிருக்கு, வாழை சுருட்டுக்கிட்டு இருக்க வச்சிருக்கு இந்த அரசு. அதனால உங்களுடைய கருத்துக்கள், நம்மளுடைய கருத்துக்களை இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணணும். அந்த கருத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே வரவேற்பாங்க. இது மாதிரியான கேவலமான ஒரு கீழ்த்தரமான செயல்பாடுகள் பேச்சுக்கள்லாம் யாரு பேசினாலுமே வன்மையாக கண்டிக்கணும். முதலமைச்சர் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளுடைய கோரிக்கை.